12ஆம் தேதி 3வது மாதம் 2025 புதன்கிழமை மாசி மகம் நன்னாள் வர இருக்கின்றது. அதாவது நம்மளுடைய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய வீடான கும்பராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலமும், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சந்திர பகவான் சூரியனுடைய சிம்ம ராசியில இருக்கக்கூடிய, ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவனுடைய மகம் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலமும் இந்த மாசி மகம் என்று கருதப்படுகின்றது. இந்த மாசி மக நன்னாளிலே வருண பகவானுக்கு நம்மளுடைய சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து சாபம் நீக்கப்பெற்ற நாளாகவும், இந்தியாவிலே பாரத தேசத்திலே ஓடக்கூடிய சப்த புண்ணிய நதிகள் என்று சொல்லக்கூடிய கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, சிந்து, காவேரி ஆகிய சப்த புண்ணிய நதிகள் எல்லாம் மக்கள் அனைவரும் பாவங்கள் எங்களிடம் வந்து கழிக்கிறார்கள், நாங்கள் யாரிடம் சென்று கழிப்பது என்று இறைவனிடம் வேண்டும் பொழுது, சிவபெருமான் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய மகாமக குளத்திலே வந்து நீங்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய மகாமகத்திலே கலந்து கொண்டு நீராடினீர்கள் என்றால் உங்களுக்கெல்லாம் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நீங்க புண்ணிய நதிகளாக ஆவீர்கள் என்று வரமளிக்கிறார் நம்முடைய சிவபெருமான். அதற்கேற்றார் போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மகாமகமானது கும்பகோணத்திலே கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வருடா வருடம் வரக்கூடிய இந்த மாசி மக அந்த நன்னாளிலும் நம்மளுடைய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரருக்கு விசேஷ திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்று அவருடைய அருளாசியை பெற மக்கள் அனைவரும் அந்த மகாமக குளத்திலே நீராடுகின்றனர். ஆகையினாலே இந்த மாசி மகத்திலே அனைத்து அன்பர்களும் அருகிலே இருக்கக்கூடிய நம்ம வந்து கும்பகோணத்துல தான் போய் குளிக்கணும் அப்படின்னு இல்லை, நாம் அருகிலே இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகள் என்று சொல்லக்கூடிய ஆறு, கடல், குளம் எங்கு வேணாலும் சென்று இறைவனை நினைத்து நாம் வந்து குளித்தோம் என்றால் இறைவனுடைய பரிபூரண அருள் நமக்கு வந்து கிடைக்கப்பெறும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அந்த நீரோடு கரையும் என்பது ஐதீகம். அப்படி அந்த நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாத அன்பர்கள் வீட்டிலேயே காலையில் குளிக்கும் பொழுது கங்கையை செய் யமுனையை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்கின்ற இந்த ஸ்லோகத்தை 3 முறை உச்சரித்து குளித்தோமையானால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழியும். மாசி மகம் என்பது நம்மளுடைய அன்னை பராசக்தி தட்சனின் மகளாக அவதாரம் எடுத்த தினமாகவும் கருதப்படுகின்றது. அன்றைய தினத்திலே அம்பாள் வழிபாடு செய்வதும் மிகவும் உகந்தது. அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கும் உகந்த தினமாக, ஏன்னா ஞானகாரகனுடைய கேதுவனுடைய நட்சத்திரம் அன்றைய தினம், அதனால நம்மளுடைய முருகப்பெருமானுக்கும் உகந்த தினமாக இந்த மாசி மகம் கருதப்படுகின்றது. அதனாலே அந்த மாசி மகத்தன்று நம்மளுடைய அம்பாள், நம்மளுடைய சிவபெருமான், நம்மளுடைய முருகப்பெருமான் என அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அனைவரும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பற்றியுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.